இதுக்கப்புறம் இது சுகர் பீட் ஃபுல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே சென்டரில் நம்ம ஃபேப்ரிக் வச்சு ஒட்டுற திலகம் ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்பும் நம்ம ஒட்டிக்கணும். என்னோடய ப்ளவுஸ் மாடல் வந்து ஒரு திலகம் ஷேப்பு ஒரு ரவுண்ட் மாடல். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி இந்த ப்ளவுஸில் வந்து கைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இதையும் எல்லாத்தோடைய சென்டர் பாயிண்டில் வந்து ஒட்டிடணும். ஒட்டினதுக்கப்புறம் ஒட்டிட்டோன்னா நம்ம இந்த சுகர் பீட் போட்டதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக சீக்கிரமாக இதை ஒர்க் பண்ணலாம். சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டிட்டு அதை காய வைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம இந்த சுகர் பீட் போடுறதுக்கு முன்னாடியே சென்டர் நோட் பண்ணி எல்லாத்துலேயும் நம்ம வந்து இந்த ரவுண்ட் பீடையும் இந்த திலகம் ஷேப்பையும் ஒட்டிடணும். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். ஸ்லீவோட ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி ஹெவி ப்ளவுஸ் ஸ்லீவ் போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி போட்டோன்னா பர்ஃபெக்டாக வரும். எல்லாமே பாருங்கள், ஓவரால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் பெரிய ஸ்லீவ் போடும்போது பயப்படாமல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஸ்லீவ் உங்களுக்கு கிடைக்கும்.